பகவத் விநாயகமூர்த்திக்கே ஜெயம். இக்குடந்தை மாநகரினிலே பகவத் விநாயகர் என்று இருக்கிறார். அது என்ன விசேஷம் கேட்டேன்னா, காசியை விட அதிகம் காட்டி அருள்மிகு பகவத் விநாயகர்னு சொல்றா. இந்த இடத்துல காவேரி படித்தர ஓடிட்டு இருந்தது. காவேரி காலப்போக்கில் சங்கரமடம் பக்கத்தில் போயிடுது. வேதாரண்யங்கிற மகரிஷி, வேதாரண்யங்கிற ஊரில் பகவதுங்கிற மகரிஷி இருந்திருக்கார். அவர் தாயாராக அவரும் இருக்கும்போது தாயார் என்ன சொல்கிறா, நான் இறந்த பிறகு என்னோட அஸ்தி எங்கே மலராக மாறுறதோ அங்கே தான் கரைக்கணும்னு சொல்கிறா. தாயார் இறந்து போயிட்டா. தாயார் இறந்த பிறகு ஒரு அஸ்தி எடுத்துட்டு அவரும் ஒரு சீடரும் ஒரு ஊராக இப்படி வரா. இப்படி வந்துட்டு இருக்கும்போது கும்பகோணத்துக்கு வரா. கும்பகோணத்தில் சாணத்தை வந்து பெட்டியை திறக்கும்போது அஸ்தி மலராகிடுறது. இது பகவருக்கு தெரியாது. சிஷ்யன் தான் பார்க்குறான். எங்கே குரு கோபி பாரோன்னு பயத்தில் பெட்டியை மூடிடுறாங்க. திரும்பப்படி எடுத்துட்டு ஊராக க்ஷேத்திரமாக போகிறா. காசிக்கு போகிறா. காசி ஒரு பெரிய க்ஷேத்திரமாச்சே. அங்கே சாந்தம் பெட்டி திறக்கும்போது அஸ்தியாகவே இருக்குது. பகவானே, தாயாரோட கட்டளையை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லும்போது சிஷ்யன் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாமல் கும்பகோணத்தில் நீங்கள் குளிக்கும்போது பெட்டியை திறந்து பார்த்தேன், மலராக இருந்ததுன்னு. அப்போ மீண்டும் கும்பகோணம் வரா. சாந்தம் எடுத்து பெட்டியை திறக்கிறா, மலராகிடுது. அதை அஸ்தியை கரைச்சிட்டு பகவத் விநாயகர் தினம் இங்கேயே பூஜை பண்ணிட்டு இருக்கார். அஸ்தியை கரைச்சிட்டு அதனால தான் காசியை விட அதிகம் காட்டி அருள்மிகு பகவத் விநாயகர் சொல்கிறா. அவர் பேர்லேயே தான் பகவத் விநாயகர்னு வச்சிருக்கா. அந்த பகவரும் இங்கேயே ஜீவசமாதி ஆகிடுறார். காலப்போக்கில் காவேரி அங்கே போனவங்க கோணைப்படுகை தொண்டைப்பான்ட்ட சரபோஜி காலத்தில் அண்ணாஜிராவுன்னு வேலை பார்த்துருக்கார். அண்ணாஜிராவ் அப்படி வரும்போது இந்த பிரார்த்தனை பண்ணியிருக்கார். உடனே பிரார்த்தனை நிறைவேறிடுறது. அதனால தான் உடனே ஒரு கோயில் கட்டியிருக்கார். கோயில் கட்டி ஒரு 1000 வருஷம் இருக்கும். ஆனால் பிள்ளையார் எத்தனை வருஷம் தெரியல. அது அவருக்கு தான், பகவத் விநாயகருக்கு தான் தெரியும். அவ்வளோ விசேஷமான ஸ்தலம். அதனால தான் காசிக்கு ஈசம் அதிகம் காட்டி அருள்மிகு பகவத் விநாயகர் சொல்கிறா. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க, எல்லாம் நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும். அது மாதிரி சங்கரகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி எல்லா காலத்துலையும் ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுருக்கு. இது அலங்காரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் அலங்காரம் ஒவ்வொரு விதமாக பண்ணிட்டு இருப்போம். அதில் வெண்ணெய் காப்பு, மூலவருக்கு தைல காப்பு, சந்தன காப்பு, அது மாதிரி அப்புறம் உற்சவருக்கு ரூபாய் நோட்டால் அலங்காரம் பண்ணுறோம். பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுவாக ஒன்று இருக்கும். எல்லாரும் வேண்டிங்க, பிரார்த்தனை பண்ணிங்க, நினைச்ச காரியம் நடக்கும். அதோடு இல்லாமல் மகாபெரிவா இது என்ன பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாபெரிவா யானை தண்டம் கொடுத்துருக்கா. அதுதான் பெரிய ஸ்பெஷலு. அந்த தண்டத்தை அது என்ன காரணம்னா, சந்திரமௌலீஸ்வரர் யானை பூஜை பண்ணியிருக்கா. அது பூஜை பண்ணியிருக்கும் போது அது இறந்த பிறகு அந்த யானை தண்டத்தை அவருக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம் இந்த பகவத் விநாயகர் கொடுத்துருக்கா. இதுதான் விசேஷம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க, நினைச்ச காரியம் பிள்ளையார் பண்ணி கொடுப்பார்.